பிரார்த்தனை. ஓம் கஜானனம் ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு கபித்தஜம்போ ஃபலசாரபக்ஷிதம் ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் சோகவிநாசகாரணம் நமாமி நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் விக்னேஸ்வரபாதபங்கஜம் சரஸ்வதி நமஸ்துப்யம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா சித்திர்பவது மே சதா குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணு குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् நாம 138வது வகுப்புல கடிதம் எழுதுறது, மடல் வரைகிறது, ஓலை அனுப்புறது சம்பந்தமா பார்த்தோம். இப்போ கருவூலத்துல, ட்ரெஷரியில பொருட்களை வாங்கி வைக்கிறது சம்பந்தமா கோவில் நகைகள், கோவில் சிலைகள் இதெல்லாம் வாங்கி பத்திரப்படுத்தணும் பேர் வழின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்டையை போடாம இருக்கணும்னா என்ன மாதிரி சிஸ்டம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்ல போறாரு. 139வது வகுப்பு 2வது பிரிவுல 11வது அத்தியாயம். கோஷ அத்தியக்ஷः கோஷ அத்தியக்ஷः கோஷ பிரவேஷ்யம் கோஷ பிரவேஷ்யம் ரத்னம் ரத்னம் சாரம் சாரம் பல்கும் பல்வும் குப்யம் குப்யம் வா வா தத் ஜாத்த தத் ஜாத கரண அதிஷ்டிதः கரண அதிஷ்டிதः பிரதிகிருண்ணீயாத் பிரதிகிருண்ணீயாத்
கோஷ அத்தியக்ஷக, கருவூலத்தினுடைய அதிகாரி, தலைவன். கோஷ பிரவேசியம், கருவூலத்துல நுழையக்கூடிய, வைக்கக்கூடிய, வரக்கூடிய. ரத்னம் சாரம் பல்கும் குப்பியம், இதெல்லாம் தஜ்ஜாதகரண அதிஷ்டிதா. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வரி வந்திருக்கு. அத ஆசாரிகள், நம்ம ஊர்ல அவங்கள ஆசாரிகள் சொல்லுவோம். தங்காசாரி, வைராசாரி, தாமிராசாரி, இரும்பாசாரி, கொல்லன், கருமான், தச்சன், ஷில்பி, அந்த மாதிரி சில பெயர்களும் அவங்களுக்கு இருக்கு. பரம்பரையா அந்த தொழிலை செய்யக்கூடியவங்க தஜ்ஜாத கரண அதிஷ்டிதா. புதுசா வந்தவங்க இல்ல, பரம்பரையா இருக்கிறவங்க. அவங்க தக்கா ஜாத்த கரண அதிஷ்டிதா. அதுக்கு அடுத்தது ஒரு சன் அப்படின்னு போட்டுக்கிட்டா சம்ஸ்கிருதத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். அவர் அந்த அதிஷ்டிதக சன், அவர்கள் முன்னிலையில் அதிகரண சப்தமி அப்படிம்பாங்க. பிரதிகிருண்ணியாத், அவைகளை ஏற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு. இதுல ரத்தினம் சாரம் பல்கும் குப்பியம் ஏற்கனவே சில தடவை வந்திருக்கு, இன்னும் வரப்போகுது. அதுல ஏற்கனவே சம்பந்தமா என்ன பார்த்தோம்னு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். 2வது அத்தியாயம், 2வது பிரிவுல 5வது அத்தியாயம் 8வது வரியில தஜ்ஜாத கரணாதிஷ்டிதக புராணம் நவம் ச ரத்னம் சாரம் பல்கு குப்பியம் வா. அந்த இடத்துல பல்கும் அப்படின்னு இல்ல, இந்த வரியில பல்கும்னு இருக்கு. அதனால அங்க பல்கு குப்பியம்ங்கிறத ஒரு சமாசம், காம்பவுண்டா எடுத்துக்கணும். பிரதிகிருண்ணியாத், இது அப்படியே இப்போதைக்கு அந்த வரிகள் இருக்கு. கோஷாத்தியக்ஷக கோஷ பிரவேசியம் அப்படிங்கிறது புராணம் நவம் ச அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ரத்னம் சாரம் பல்கும் குப்பியம் வா பிரதிகிருண்ணியாத் தஜ்ஜாத கரணாதிஷ்டிதா சன். அங்க புராணம் நவம், பழசு புதுசு அப்படி இருக்கக்கூடிய ரத்னம் சாரம் பல்கு குப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வரியில தத்திர ரத்ன உபதௌ உத்தமக தண்டக. ரத்னத்துல கை வச்சான்னா, ஏமாத்துனான்னா உத்தம தண்டம் கொடுக்கணும். கர்த்துகு காரயித்துகு செய்கிறவனுக்கும் செய்ய வைக்கிறவனுக்கும், எய்தவனுக்கும் வில்லுக்கும், அது எய்தவனுக்கும் அம்புக்கும். சார உபதௌ மத்தியமக, சாரத்துல குழப்படி பண்ணான்னா மத்தியம தண்டம். பல்கு குப்பிய உபதௌ, பல்கு குப்பியத்துல பண்ணா அப்படின்னா எவ்வளவு செய்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தச்ச தாவத் தண்டக.
ரூபதர்ஷக விசுத்தம் ஹிரண்யம் பிரதிகிருண்ணியாத். 10. தூய்மையான தங்கத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இது 5வது அத்தியாயம். The work of storekeeping by the director of stories. கோஷாத்தியக்ஷன் என்ன மாதிரி பண்ணணுங்கிற டாபிக் சொல்லும்போது சொல்றார். அதே மாதிரி 2வது பிரிவிலேயே 7வது அத்தியாயம் 2வது வரி, அக்கவுண்ட்ஸ் இன் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஆபீஸ். அது பத்தி பேசும்போது தத்ர அதிகரணானாம் சங்க்யா பிரசார சஞ்சாதாகிரம் கர்மாந்தானாம் திரவிய பிரயோக விருத்தி க்ஷய வியய பிராயாம வியாஜி யோகஸ்தான வேதன விஷ்டி பிரமாணம் ரத்னசாரு பல்கு குப்பியானாம் அர்க பிரதிவர்ணக மான பிரதிமான உன்மான அவமான பாண்டம் அப்படின்னு எல்லாம் சொல்றார். அப்புறம் 2:8-15 தத்ர ரத்ன உபபோகே காதா. இது திருட்டு பயல்களை என்ன பண்றது, ரெக்கவரி ஆஃப் ரெவன்யூ மிஸ்அப்ரோப்ரியேட்டட் பை த ஸ்டேட் எம்ப்ளாயீஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அரசாங்க வேலைக்காரங்களே கள்ளத்தனம் பண்ண என்ன பண்றது, ரத்தினமா இருந்தா ஒன்னே வரணும். சார உபபோகே மத்தியமாக சாகசத தண்டக பல்கு குப்பிய உபபோகே தச்சதாவத் தண்டக அப்படின்னு முதல்ல உள்ள கொண்டு வரும்போது சொன்னாரு. இப்போ திருட்டுத்தனம் கள்ளத்தனம் பண்றவங்களை பத்தி சொல்றார். இடையில 2:7 சொன்னது அது சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ஸ், என்னென்ன விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு ராஜா வச்சிருக்கணும்னு சொல்லும் போது சொன்னார். இப்ப ரத்னம், பொதுவா ரத்னம்ங்கிறது ஜொல் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா விலை உயர்ந்த பொருட்கள், வைரம் வடு வைடூரியம் அந்த மாதிரி நவரத்னங்கள் அப்படி சொல்லுவாங்க. சாரம் அப்படிங்கிறது பல விதமான அர்த்தம் தரலாம். சாரக அப்படின்னு புல்லிங்கமாவும் வரலாம், சாரா அப்படின்னு ஸ்ரீலிங்கமாவும் வரலாம், சாரம் அப்படின்னு நபும்சகலிங்கமாவும் வரலாம். புல்லிங்கம் நபும்சகலிங்கமா வரும்போது சாரம் எசன்ஸ் அந்த மாதிரி அர்த்தத்துல பல இடங்கள்லையும் பயன்படுத்தப்படும். அமிர்தம், செல்வம், வெல்த் அந்த மாதிரி அர்த்தம் எல்லாம் கூட இருக்கு. இதுல வெல்த், தனம் அப்படிங்கிற அர்த்தம்
கொஞ்சம் நெருங்கி வரக்கூடிய அர்த்தமா இருக்கும். அப்ப ரத்தினங்கள், பணம், அப்புறம் பல்கும். பல்கு அப்படிங்கிறது பெரிய மதிப்பில்லாதவைகள் அப்படிங்கிற மாதிரியும் அர்த்தம் எடுக்கலாம். இதுவும் மேஸ்குலினாவும் வரலாம், ஃபெமினினாவும் வரலாம். விலை மதிக்க முடியாத பொருட்கள் மட்டும்தான் வரணும்னு இல்லை. விலை குறைவான பொருட்கள் இருந்தாலும் சரிதான். அடுத்தது குப்பியம், வெள்ளி தங்கம் அல்லாத மற்ற பொருட்கள் அப்படிங்கிற அர்த்தம் தரும். உலோகங்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. செம்பு முதலான மற்ற பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ட்ரெஷரியில வரக்கூடிய எல்லாம் இதுல விடுபட்டு போனது இருந்தா அதையும் கணக்கு வச்சுக்க வேண்டியதான். இந்த காலத்துல கோவில் சிலைகள் எல்லாம் கூட பத்திரப்படுத்துறாங்க, கொள்ளையடிக்கிறது சௌகரியமா இருக்கும்னு. சாணக்கியர் காலத்துல அந்த மாதிரி அயோக்கியங்கள் எல்லாம் இல்லாதனால அவர் அதுல எழுதியிருக்க மாட்டார். நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சியில கிடைக்கிற பொருட்கள் இதெல்லாம் கூட எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக வேண்டிய யாராவது கொண்டு போயிடுவாங்க. அதுகள் எல்லாம் அந்த மாதிரிப்பட்ட எல்லாத்தையுமே விலை உயர்ந்த பொருட்களா இருக்கலாம், அல்லது விதை மதிக்க முடியாத பொருட்களா இருக்கலாம், முக்கியமான எதுவானாலும் சரி, எல்லாவற்றையும் உரிய முறையில பரிசோதனை செய்து அக்கவுண்டபிள் ஆக்கி வைக்கணும். பொதுவா மிலிட்ரி, ரயில்வே, அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் கணக்கு வழக்கு இருக்கும். ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள்ல நம்பர் போட்டிருக்கும். டோர் இருக்குன்னா எத்தனை டோர் நம்பர் போட்டிருக்கும். ரயில்வேல எத்தனை போஸ்ட் இருக்கோ அத்தனை போஸ்ட்டுக்கு நம்பர் போட்டிருக்கும். எத்தனை பெட்டி இருக்கோ அத்தனை பெட்டிக்கு நம்பர் போட்டிருக்கும். இப்படி எல்லாவற்றையும் கணக்குல கொண்டு வந்துருவாங்க ரயில்வே, மிலிட்ரி. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் அது ஒரு நல்ல பழக்கம். நம்மகிட்ட என்ன வந்திருக்கு, வந்த உடனே நம்பர் போட்டு வச்சிட்டோம்னா திருப்பி தொலையும் போது தொலைஞ்சு போச்சதுன்னு தெரியறது சௌகரியமா இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி ஸ்டாக் எடுக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு அல்லது நம்ம தேடும் போதோ ஒரு பொருள் இருந்ததே காணலுமே அப்படின்னா அதை கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு உதவும். ஸ்டாக் எடுக்கிறது அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. டேபிள், பெஞ்சு, கதவு, ஜன்னல் இப்படி எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சுக்கணும். பொதுவா பெரும்பான்மையானவங்கள்ட்ட அந்த ஸ்டாக் கிடையாது. அதனால என்ன இருக்கு என்ன போகுதோ எல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்புறம் ஸ்டாக்கு அப்படிங்கிற போது டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசனா அந்த மயிலாப்பூர்ல இருந்து ஒரு சிலையை எடுத்துட்டு பதிலுக்கு ஒரு சிலையை வச்சிட்டாரு, ஒரிஜினல் எடுத்துட்டு டூப்ளிகேட் வச்சிட்டாரு. அப்ப இதெல்லாம் உரியவர்கள் முன்னிலையில பரிசோதிச்சு உள்ள போய் வெளியே வந்ததுன்னு அந்த பிரச்சனை வந்திருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட அயோக்கியனும் இருப்பாங்கிறதுனால ரங்கராஜ நரசிம்மன் அவருக்கு மேல கேஸ் போட்டு கேஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கு மேல என்னென்ன ஃப்ராடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு தப்பு பண்ணோம்,
சரியா தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, ஒரிஜினல் திருப்பி வைக்கிறேன், இல்ல அதுக்குள்ள பணத்துக்காரன்னு சொல்லி பிரச்சனையை தீர்க்காம அயோக்கியன்னு அங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டிவிஎஸ்ங்கிறது ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு குடும்பம். அந்த ஆளுக்கு யாரோ கிறிஸ்டின்ல போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கிறிஸ்தவர்கள் அவங்கள வளைச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வச்சு போட்டாங்களா இல்ல ஹனி ட்ராப் ஏதாவது நடந்ததா, எல்லாம் தெய்வத்துக்கு தான் வெளிச்சம். எப்படின்னா அந்த ஆளு நமக்கு எதிராக காரியம் செய்யாரு. அயோக்கியத்தனத்துல பொருட்கள்னு சொல்லுவாங்க, பழமையான பொருட்களை விற்கிற வியாபாரம் சோனியா காந்திக்கு அடுத்த போயிட்டு அவரு அந்த பிசினஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதனால உரிய அதிகாரிகள் வேணும். அவங்களும் அடிச்சு விட்டு சேகர் பாபு மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல நம்ம ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கக்கூடாது. மந்திரிகளுக்கு காலு கழுவக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கு. எதுக்கும் தெரியல. மந்திரிக்கு கார்கரவை திறந்து விடுறதுக்கா என்னன்னு தெரியல. மந்திரிகள் சொல்ல போயிட்டு நீங்க ஆக போறீங்க, அவங்க சொல்லுறது ஆமாஞ்சாமி போட போறீங்க, சட்டத்தை கடைபிடிக்க போவதில்லை, உங்க கடமையை நீங்க செய்ய போறதில்லை. அப்புறம் அதுக்கு கஷ்டப்பட்டு விழுந்து படிச்சு ஐஏஎஸ் போகணும். இறை என்பது ஒரு யோக்கிய செய்யாம இருந்தான். அவன் இருக்கும்போது எத்தனை அயோக்கியத்தனம் உண்டு அத்தனையும் நடந்தது. இப்ப இருக்கானா இல்லையான்னு தெரியல, அனைத்தும் இல்லை. வெளியே பேசுறது மட்டும் ரொம்ப யோக்கியனா பேசுவான். அதே மாதிரி சைலேந்திர பாபுன்னு ஒரு யோக்கிய சிகாமணி இருந்தான். அவன் இருக்கும்போது அத்தனை யோகியத்தனம் நடந்தது. ஒரு டிஎஸ்பிய கொண்ட ஒருத்தர் தான் இப்போ டிஎஸ்பியா வந்து உட்கார்ந்து பெரிய காவல்துறை பொறுப்புல வந்து உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அயோக்கிய மண்ணு துணை போகாததுனால அந்த டிஎஸ்பிக்கு டார்ச்சர் கொடுத்து பயன்படுத்த என்னமோ அவரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டுட்டு தற்கொலை பண்ணிட்டார். ரொம்ப தங்கமான மனுஷங்கன்னு சொல்லுவாங்க. அதனால யாராவது ஒருத்தராவது நல்லவராக இருந்தா தான் இதெல்லாம் எடுபடும். மேல இருக்கிற ஆளு மட்டும் நல்லவரா இருந்தா மட்டும் போராது. கீழே நல்லவர் இருக்கணும். நல்லவர்கள் நேர்மையாக செயல்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கணும். நான் யோகியனா இருக்கிறேன் அப்படிங்கிறது போறாது. நான் பிரதம மந்திரி ரொம்ப யோகியம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ யோகியனா இருந்தா நீ இருப்ப, உனக்கு இசற்று ஒய் பிளாக்கெட் எல்லாம் இருக்கும். நாங்க இங்க இருக்கக்கூடிய ஏஓயோ விஓயோ அல்லது இன்ஸ்பெக்டரோ நாங்க நேர்மையா நடந்தா எங்க குடும்பம் போடாத குட்டியை ஒன்றும் காணாது. உன் கட்சியில ஒரு பொண்ணையே உன்னால காப்பாற்ற முடியல, அப்புறம் யோகியனா இருக்கிறவனுக்கு எவன் முன்ன வருவான்? அதாவது யோகியனா இருக்கிறவனுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இருந்தாலே இந்தியாவுடைய மக்கள் தொகையில பாதிக்கின்ற யோகியனா தான் இருப்பாங்க. நல்லவர்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லைங்கிறதுனாலதான் நிறைய நல்லவர்கள் நல்லவர்களாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்திய மண்ணினுடைய வாசத்துக்கு அதுதான் உண்மை. இந்த மண்ணுடைய தன்மை யோகியர்கள் கொஞ்சம் நிறைய இருப்பாங்க எப்பவுமே. அங்க இன்னமும் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால அந்த யோகியர்களா தங்களை வெளியே காட்டுறது. அவங்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குல்ல. எல்லாரும் சவுக்கு சங்கர் மாதிரியோ சாட்ட துறைமுருகன் மாதிரியோ கிஷோர் கே சுவாமி மாதிரியோ மாரிதாஸ் மாதிரியோ எல்லாம் இருக்க முடியாது. அவங்களே கூட இனிமேல் பேசுறது ஒரு 2 யோசிச்சுதான் பேசுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அடுத்தது நம்ம ஆட்சி வரும்போது பாத்துக்கலாம், அது வரைக்கும் அடக்கி வாசிப்போம் நினைப்பாங்க. அதனால ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர் தான் நேர்மையா இருந்தா மட்டும் போராது. நேர்மையா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுக்கு குந்தகமாக இடையூறாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு இன்மையை ஏற்படுத்தணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விரைவான மாற்றங்கள் ஏற்படும். நல்லவர்கள் எண்ணிக்கை நல்லவர்களாக இருக்க முன்வரும் போது
நல்லவர்கள் எண்ணிக்கை பெருகும். அப்பதான் அந்த நாட்டுல நல்ல காரியங்கள் நடக்க முடியும். இல்லாட்டா நீங்க ஒவ்வொரு தடவையும் 5 வருஷத்துக்கு வந்துகிட்டே இருப்பீங்க, உருப்படியான ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால இதுல நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. கோஷாத்தியக்ஷன் ஒழுங்கா இருக்கணும். அவனுக்கு மேல ராஜா சாணக்கியரை எழுதும் போது அவருடைய ராஜா தனநந்தன் ஒருத்தன், மகத நாட்டு ராஜா. அவன் அயோக்கியங்கள்ல 1 நம்பர் அயோக்கியனா இருந்தான். அவனுடைய ஒரு மந்திரி மட்டும் யோகியனா இருந்தான்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் அந்த நாட்டுல அயோக்கியர்களா தான் இருந்தாங்க. ஆனா அந்த யோகியமான மந்திரி எப்படி கீழே வச்சுக்கிட்டான் அப்படிங்கிறது ஆச்சரியம். சரி, அடுத்தது 2வது வரி. அதுக்கு முன்ன முதல் வரி ஆங்கிலம். The superintendent of the treasury shall, in the presence of qualified persons, admit into the treasury whatever he ought to gems and articles of superior or inferior value. அவங்களுக்கு தகுந்தது மாதிரி தமிழ் ஆங்கிலப்படுத்தியிருக்காங்க. சுப்பீரியர் இன்ஃபீரியர் எல்லாம் 7வது அத்தியாயத்துல வந்தது. இங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் இல்ல. சரி, இருந்தாலும் எசன்ஸ்ல அது சரியா போச்சு. தமிழ் என்ன சொல்லுது? கருவூல அதிகாரி அந்தந்த பொருட்களுடைய தரத்தை பரிசீலிக்கும் நபர்களுடைய கூட்டத்துக்கு தலைமை வகித்தது. பொக்கிஷத்தில் சேர்க்கத்தக்க ரத்தினங்களையும் சிரேஷ்டமான பொருட்களையும் சாதாரண பொருட்களையும் வனப்பொருட்களையும் வாங்கிக் கொள்ள வேண்டும். குப்பியம்ங்கிறது தங்க வேண்டிய எல்லாம் வரும். இங்க வனப்பொருட்கள்னு மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, நமக்கு எசன்ஸ்ல கருவூலத்துல பத்திரப்படுத்துற எதுவானாலும் சரி. 2 தாமிரபர்ணிகம். மேல 19 சொன்னத தலைப்புச் செய்திகள், இனி விரிவான செய்திகள் வருது. அது அவர் விவரிக்கிறாரு. ரத்னம்னா என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு. பாண்டிய கவாடகம், பாஷிக்யம், கௌலேயம், சௌர்ணேயம், மாகேந்திரம், கார்தமிகம், சௌதசீயம். இதெல்லாமே கமா போட தகுந்தது அல்லது நம்பர் போட தகுந்தது. 1 தாமிரபர்ணிக்கம், 2 பாண்டிய கவாடகம், 3 பாஷிக்கம், 4 கௌலேயம், 5 சௌர்ணேயம், 6 மாகேந்திரம், 7 கார்தமிகம், 8 சௌதசீயம், 9 ஹாதீயம், 10 ஹைமவதம். ஹைமவதம் இருக்கா? ஹைமவதம் தான் சாமி. ச மௌக்திகம், முத்துக்கள். முக்தி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை முத்துக்களை குறிக்கிறது.
அதுல இருந்து முக்தியுடைய தர்மம் மௌக்திகம். முத்துக்களுடைய வகைகள் சுமார் 10 வகை முத்துக்களை பட்டியல் போடுறாரு. இது அல்லாமலும் முத்துக்கள் உண்டுன்னு தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. கரும்பினுடைய கனவுல, மூங்கிலுடைய கனவுல, அந்த மாதிரி எல்லாம் கூட முத்துக்கள் இருக்குன்னு நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. அப்புறம் கடல்ல கிடைக்கிறது, நிலத்துல கிடைக்கிறது, மலையில கிடைக்கிறது, காட்டுல கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கூட பிரிவுகள் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்குதுன்னு பாக்குறோம். இதுல சாரம் அப்படிங்கிறது தனம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பொருந்தக்கூடியதா இருக்கும், உலோகம்ங்கிற அர்த்தமும் பொருந்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தாமிர பர்ணிக்கம். தாமிரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு செம்பு, தாமிரம் அப்படிங்கிற ஒரு பொருளும் வழக்கத்துல இருக்கு. செம்பு பொருட்கள் அதிகம் கிடைக்கிறதுனால தாமிரபரணி நதி அல்லது செம்பு கண்டென்ட் உள்ளதுனால தாமிரபரணி பேர் வந்ததா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். தாமிரபரணியிலிருந்து உண்டாவது தாமிரபர்ணிக்கம். தாமிரபரணிங்கிறது ஒரு நதி. நமக்கு தெரியும், பாபநாசம் கிட்டத்தட்ட அந்த மலை பகுதியிலிருந்து கிளம்பி அதுக்கு மலை மேற்கு தொடர்ச்சி மலைன்னு இன்னைக்கு சொல்றோம். மலையம் அப்படின்னா அந்த மலைக்கு ஒரு பெயர் இருக்கு. மலைய மாருத்தம், அந்த மலையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு மலைய மாருத்தம்னு பேரு. திடல் காற்று அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். அல்லது பழைய காலத்து பேர் அதுக்கு மலை அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அந்த தாமிரபரணி பாபநாசத்துல இருந்து அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் ஓடுறது திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடியில போய் கடல்ல சேருதுன்னு, இந்த பக்கம் ஓடுறது குழித்துறை வழியாக தேங்காய்பட்டணத்துல கடல்ல போய் சேருதுன்னு, இதுவும் தாமிரபரணி நதிதான் அப்படின்னு சொல்றாங்க. கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் 2 இடத்துலையும் 2 பிரிவாக மலையிலிருந்து ஓடுது அப்படின்னு இந்த தாமிரபரணியை சொல்லுவாங்க. அந்த தாமிரபரணி நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்களுக்கு தாமிரபர்ணிக்கம் அப்படின்னு பேரு. அதுக்கும் செம்புக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பர்ணம்னா இலை, தாமிரம்னா செம்பு, தாமிரபர்ணிங்கிற பேரு ஏன் வந்தது அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அடுத்து பாண்டிய கவாட்டகம். பாண்டிய நாட்டு முத்துக்கள் ரொம்ப பிரபலம், ரொம்ப காலமா பிரபலம், ரொம்ப பல உலகம் முழுக்க பிரபலம்னே சொல்லலாம். பாண்டிய நாட்டு முத்துக்கள். பாண்டிய அப்படிங்கிறது பாண்டிய தேசமா இருக்கலாம், பாண்டிய நாட்டு மக்களா இருக்கலாம், பாண்டிய நாட்டு ராஜாவா இருக்கலாம். எத்தனையோ கோமாளிகள் என்னென்னமோ சொல்றாங்க, நல்ல ஏம்பாங்க, நானும் சொல்லி வைக்கேன். பாண்டு உடைய மக்கள் பாண்டவர்கள்
அந்த குடும்பத்துல வந்தவங்க தான் பாண்டியர்கள். பாண்டவர்களுடைய வாரிசா இருக்கிறதுனால பாண்டியர்கள்னு அவங்களுக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்ல பண்டு அப்படின்னா பழைய அப்படிங்கிற அர்த்தம் தமிழ்ல. பண்டைய அப்படின்னா பழைய, தொன்மையான. உலகத்திலேயே ரொம்ப பழமையான ராஜாக்கள் அல்லது குடிமக்கள் அல்லது இடம், அதனால அதனுடைய தத்தியம் பாண்டிய. பண்டையிலிருந்து சம்ஸ்கிருதப்படி அது பாண்டிய அப்படின்னு மாறும். அதனாலையும் பாண்டியங்கிறது வந்திருக்கலாம். இத பத்தி பல அபிப்பிராயம் இருக்கு. இந்தியாவினுடைய மத்திய பகுதிக்கு பாண்டிய தேசம்னு பேரு, அப்படி ஒரு அபிப்பிராயமும் இருக்கு. தெற்கு பகுதிக்கு பாண்டிய தேசம்னு பேரு, அப்படி ஒரு அபிப்பிராயமும் இருக்கு. ஒருவேளை மத்திய பிரதேசத்துல இருந்து அப்புறம் அப்படியே தெற்கு பார்த்தும் வந்திருக்கலாம், அல்லது தென்னிந்தியா முழுக்க ஆட்சி பண்ணி இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம். இதுல இது கொஞ்சம் சைடு டாபிக் தான். பாண்டிய நாட்டு முத்து அவ்வளவுதான். அந்த பாண்டிய கவாட்டகம்ங்கிறது அர்த்தம். இந்த கவாட்டகம்ங்கிறது அர்த்தம் சொல்றேன். வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிறனால கொஞ்சம் வரலாறு பதிவு பண்ணலாம்னு சொல்றேன். மலைய துவஜபா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டியன் இருந்தான்னு மகாபாரதத்துல கர்ண பர்வத்துல அஸ்வத்தாமன் எதிர்த்த போது இந்த மலையத்துவஜ பாண்டியன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற இதை பார்க்கிறோம். விதர்ப தேசம்ங்கிறது இன்னைக்கு இருக்க நாசிக், நாக்பூர் அந்த பகுதியை சொல்லுவாங்க விதர்பம்னு. ருக்மிணி எல்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவர்களா இருக்கணும். அங்க ஒரு ராஜா இருந்தாரு, சிவ பக்தன். ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வெளிய சத்தம் கேட்டது. என்னன்னு பார்த்தாரு, எதிரிகள் இருந்தாங்க. போய் சண்டை போட்டு தோக்கடிச்சாரு. தோக்கடிச்சு டயர் ஆயிட்டு வந்து உடனே சாப்பிட போயிட்டார். பூஜையை பார்த்துட்டு விட்டு பண்ணணும், உங்க பூஜையை முடிக்கல. அடுத்த ஜென்மத்தில் அவர் சத்தியரதன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பிறந்தார்னும் எதிரிகளால கொல்லப்பட்டார்னும் சதருத்ர சம்ஹிதா சிவபுராணத்துல குறிப்பு இருக்கு. பாண்டியர்கள் தமிழ் அரசர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. சேர சோழ பாண்டிய அப்படின்னு 3 ராஜ்யங்கள் இருந்ததுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதுல பாண்டியர்கள் எல்லாம் முதல்ல இருந்தாங்க, சேர சோழர்கள் எல்லாம் பின்னாடிதான் வந்தாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ், என்ன பேசிக்ங்கிறதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. அவங்க மனோரத்தம் தான், மனசு தோணுன மாதிரி சொல்லிக்க வேண்டியதான். பண்டைய பாண்டியர்கள், பண்டைய சோழர்கள், பண்டைய சேரர்கள் இருக்காங்க. அப்புறம் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சேரர்களும் இருக்காங்க. திடுதுப்புன்னு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே காலங்காலமா இருந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு டைம்ல ஒருத்தர் கை ஓங்குது, இன்னொரு டைம்ல இன்னொருத்தர் கை ஓங்குது. அந்த மாதிரிதான் இருக்க முடியும். நான் முன்ன வந்தேன், நீ பின்ன வந்தேன்னு சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ராமாயணத்துல இவங்களை பத்தி குறிப்பு இருக்காதாக நான் இது வரைக்கும் கேள்விப்படல. மகாபாரதத்துல இவங்களை பத்தி பல இடங்களில் குறிப்பு இருக்கு. அதனால பொதுவா பாண்டிய ராஜா, பாண்டிய இனம் எப்ப இருந்து வந்ததுங்கிறது துல்லியமா சொல்ல முடியாது. மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஆசாமி 4வது, அதாவது பொது வருஷத்துக்கு முன்னால் 400வது வருஷத்துல 4வது நூற்றாண்டுல இத பத்தி அவருடைய குறிப்புகள்ல எழுதுற மெகஸ்தனிஸ்.
அது மாதிரி ஜூலியன் அப்படிங்கிற இத்தாலியினுடைய ராஜா சுமார் 360 பொது வருஷம் 361 வாழ்ந்தவர். அவர் பாண்டிய நாட்டில இருந்து எங்க நாட்டுக்கு ஆட்சி வந்தாங்கன்னு குறிச்சு வச்சிருக்கிறார். ஏழாவது நூற்றாண்டுல பொது வருஷம் 7வது நூற்றாண்டுல இன்னைக்கு 13,000 வருஷத்துக்கு முன்ன, சரி 1300 வருஷத்துக்கு முன்ன ஒரு ராஜா வந்து மீண்டும் பாண்டிய ராஜ்யத்தை முன்னுக்கு கொண்டு வந்தார்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட அந்த டைம்ல இருந்து 16வது நூற்றாண்டு வரை, 7வது நூற்றாண்டுல இருந்து 16வது நூற்றாண்டு வரை மதுரை பாண்டியர்களுடைய தலைநகரமா இருந்ததுன்னு அறிகிறோம். இந்த இடத்துல மதுரை இந்த மதுரைக்கு முன்னாடி அவங்களுக்கு தலைநகரா இருந்தது கபாடபுரம் அப்படிம்பாங்க. கபாட அப்படின்னா கதவு அப்படிங்கிற அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை. துவாரகா அப்படிங்கிற வார்த்தைக்கும் கதவுங்கிற அர்த்தம் உண்டு. மதுரா, துவாரகா, கபாடபுரம், மதுரை இவைகளில் ஒரு ஒற்றுமை இருக்கிறத கவனிக்கணும். அது 2வது தமிழ் சங்கம் கபாடபுரத்துல இருந்தது, அது கடலுக்குள்ள முங்கி போச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு மதுரை இருந்தது, அதுதான் கடலுக்குள்ள கிடக்கு, அதுலதான் முதல் தமிழ் சங்கம் நடந்தது. இந்த மாதிரி எல்லாம் கற்பனைகள் உலா வருது. 3வது தமிழ் சங்கம் தான் இப்ப இருக்கிற மதுரையில நடந்தது அப்படின்னு. பதிமூணாவது நூற்றாண்டுல 9ல இருந்து 13 வரைக்கும் துங்கபத்ரா நதிக்கரையில ஆண்ட அரசர் வம்சம் பாண்டிய நாட்டில இருந்து பிரிஞ்சு போனது அப்படின்னு நம்பப்படுது. அதாவது பாண்டியன்னா மதுரையில இருந்து போனவங்க அப்படின்னு. பாண்டியர்களை பற்றி ஒரு தொடர் வரலாறு நமக்கு இல்லை. ஏன்னா பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க, அப்புறம் சோழர்கள் கை போகும், அப்புறம் பாண்டியர்களை பத்தி அணக்கம் இருக்காது. சொல்ல போனா அநேகமா இந்த சோழர்களுக்கு பயந்து துங்கபத்ரா நதிக்கரைக்கு ஓடி போனவங்க பாண்டவர்களா தான் இருக்கணும். 9ல இருந்து 13 வரைக்கும் ஆட்சி பண்ணுவாங்க. பொதுவாக எப்பவுமே அவங்க சோழர்களோட மோதிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பாண்டியர்களோட சோழர்களுக்கு இருந்த சண்டை விரோதம் காரணமா இருக்கலாம். ஜட்டாவர்மன் சுந்தரன், மாரவர்மன் சுந்தரன், இப்படி எல்லாம் நிறைய பெயர்கள் நமக்கு கிடைக்குது. பொதுவா அவங்க சிவபக்தரன் அறியப்படுறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல், இன்னைக்கு இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் மதுரையினுடைய ராணியா இருந்தாங்கன்னு அவர்களை சிவபெருமான் சொக்கநாதர் சுந்தர பாண்டியர் அப்படிங்கிற பேரும் சிவனுக்கு உண்டு. அவர் தோக்கடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு, தன்னை யார் தோக்கடிக்கிறாங்கன்னா அவங்களதான் கல்யாணம் பண்ண மீனாட்சி அம்மன் சொன்னதாகவும், சிவபெருமான் சுந்தர பாண்டியராக தோக்கடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. அதனால மதுரைக்கு அவர் மருமகன் சுந்தர பாண்டியர், அதுக்கு பிறகு பாண்டியர்கள் வந்திருக்கலாம். அப்படி பார்த்தா சிவபெருமான் காலத்துல இருந்தே, பார்வதி தேவி காலத்துல இருந்தே மதுரை இருக்கு. அதனால இவருக்கு பொதுவா சிவபக்தர்களாக இருக்கிறது. அப்புறம் இடையில கொஞ்சம் பேர் ஜெயின மதத்துக்கு எல்லாம் போயிருந்தாலும் சமண மதம் சொல்லுவாங்க. கூம் பாண்டியன்கிற ராஜா போயிருந்தார். திருஞான சம்பந்தர் அவருக்கு திருநீர் போட்டு அவருடைய வெப்பு நோயை குணப்படுத்தி சமணர்களோட பலவிதமான வாதங்கள் பண்ணி தலையெடுக்காம, என் தலையெடுக்கிறதெல்லாம் ஒரு மதம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலம், வெறுமனே வாதம் பண்ணி அவங்களை தோக்கடிச்சு சமண மதத்துல இருந்து ராஜாவை மீட்டு தாய் மதம் திருப்பி கொண்டு வந்தார்.
ஒரு 12வது நூற்றாண்டுல இருந்து 14வது நூற்றாண்டுல இருந்து ஆண்டவர்கள் கிட்டத்தட்ட நெல்லூர் வரைக்கும் ஆண்டிருக்காங்கன்னு தெரியுது ஆந்திராவில. அதனாலதான் என்னமோ ஓங்கோல்ல இருந்து கொஞ்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாடு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தபோது பாண்டியர்களுடைய ஆட்சி மறுபடியும் வீழ்ந்தது. ஆயிரத்தி 370க்கு பிறகு அபூர்வமான சந்தர்ப்பங்கள தான் காவிரிக்கு வடக்க பாண்டியருடைய ஆட்சி இருந்திருக்கு. 1312 பாண்டியர்கள் கையில இருந்து கேரளா தனியாக பிரிஞ்சு போச்சுது, சேர நாடு அப்படின்னு முன்காலத்தில் அறியப்படுறது. ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டிய ராஜாவை, முக்கியமா மலையத்வஜ பாண்டியனுடைய அப்பாவை கொண்டதாக ஒரு குறிப்பு இருக்கு. மலையத்வஜ பாண்டியன் பாண்டவர்கள் பக்கம் யுத்தம் பண்ணி அஸ்வத்தாமனால கொல்லப்பட்டாங்கிறது மகாபாரதம் இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதாவது மலையத்வஜ பாண்டியனை அப்பாவை கிருஷ்ணன் கொள்றாரு. கிருஷ்ணனை கொள்றதுக்கு மலையத்வஜ பாண்டியன் போறான். அப்புறம் அவனை நண்பர்கள் நல விரும்பிகள் எல்லாம் வேண்டாம் மக்களே, உயிருக்கு மேல ஆசை இருந்தா வேண்டாம்னு சொல்லி அவர் தடுத்துட்டாங்கன்னு. பிறகு அந்த கிருஷ்ணன் இருந்த பாண்டவருடைய பக்கமே மலையத்வஜ பாண்டியனும் இருந்து சண்டை போட்டாங்கிறதும் மகாபாரதம். துரோண பருவத்துல இதை பத்தி குறிப்பு வருது. யுதிஷ்டருடைய சபைக்கு மலையத்வஜ பாண்டியன் வந்து போயிட்டு இருந்தான் அப்படிங்கிறத 24வது ஸ்லோகம் 4வது அத்தியாயம் சபா பருவத்துல பாக்குறோம். அப்புறம் ராஜசூயாகம் யுதிஷ்டரர் பண்ணும்போது பரிசுகள் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்கிறத 35வது ஸ்லோகம் 52வது அத்தியாயம் சபா பருவத்துல பாக்குறோம். உத்தியோக பருவத்துல 19வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 9ல குருக்ஷேத்திர போர்ல பாண்டிய ராஜா பாண்டவர்களோட இணைந்து போரிட்டார் என்ற குறிப்பு வருது. பாண்டிய ராஜா துரோணரை காயப்படுத்தினார் அப்படிங்கிறது துரோண பருவத்துல 23வது அத்தியாயத்துல 72வது ஸ்லோகத்துல வருது. அப்புறம் விஷசேனன் அஸ்வத்தாமன், அதாவது கர்ணனா இருக்கணும் விஷசேனன்ங்கிறது. கர்ணன் அஸ்வத்தாமனை எதிர்த்து போரிட்டாங்கிறது கர்ண பருவத்துல அத்தியாயம் 20 ஸ்லோகம் 46ல வருது. மலைக்கும் தாமிரபரணி நதிக்கும் இடைப்பட்ட காலம் பொதுவாக பாண்டியருடைய இடம். இது முன்ன பின்னியும் அவங்களுடைய வலிமையை பொறுத்து, எதிரி ராஜாக்களுடைய வலிமை இன்மையை பொறுத்து இருந்திருக்காங்க. பாம்புகளுடைய நகரம் சொல்லிட்டு காளிதாசர் பாண்டியருடைய நாட்டை குறிப்பிடுறாரு. ராமேஸ்வரம், திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இதெல்லாம் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது அப்படிங்கிறதும் பார்க்கணும். திக்விஜயம், அது ராஜசூயாவுக்கு முன்னாடி 4 திசைக்கும் 4 தம்பிகளையும் அனுப்புறாரு யுதிஷ்டிரர். எல்லா ராஜாக்கிட்டையும் ஒப்புதல் வாங்கிட்டு வாங்க அல்லது உதவி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. எதுக்கு அவங்களை தோக்கடிக்கணும், எதுக்கு அவங்கள்ட்ட உரிய பரிசு பொருட்களை வாங்கிட்டு வரணும். அதுல சகதேவன் தான் தென்னிந்தியாவுக்கு வந்தது. அவரு பாண்டியர்களை தோக்கடிச்சார் அப்படிங்கிறத பாக்குறோம். அர்ஜுனனுடைய கதையில ஒரு அல்லி ராஜ்யம் எல்லாம் வரும். அது அதிகமா பாண்டிய நாடா இருக்கணும். அது மகாபாரதத்துல அதை பத்தி குறிப்பு வருதான்னு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல அதை பற்றி கதைகள் இருக்கு. அல்லி ராஜ்யம்னா பெண்கள் ராஜ்யம்ன்ற பொருள் வரும்.
அர்ஜுனன் வந்து தோக்கடிச்சு அள்ளி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கதை இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஞாபகம். பொதுவா சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு அடிதடி போராட்டம் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். விதிவிலக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்ணு எடுத்து கொடுத்து வாழ்ந்ததும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு இவங்களுக்குள்ளே சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லாதனால இவங்க பொதுவா வட இந்தியாவுக்கு போறது இல்லை. விதிவிலக்கா வட இந்தியாவுக்கு போனவங்களும் இருக்காங்க. சமுத்திரகுப்தன் பல்லவ ராஜா ஒருத்தர் போயிருக்கார். சமுத்திரகுப்தன் இல்ல, பல்லவ ராஜா கொஞ்சம் மகேந்திரவர்மன் அவருடைய பிள்ளை, மகேந்திரவர்ம பல்லவனுடைய பிள்ளை, பேர் டக்கு ஞாபகம் இல்ல. ஹர்ஷவர்தனர் உடைய இவங்களுக்கு சண்டை வந்ததாக தெரியுது. அதனால இவங்க மும்பையை தாண்டி போகலன்னு தெரியுது. பேரசந்தர்ப்பத்துல கீழே சாளுக்கியர், மேலை சாளுக்கியர், சாளுக்கிய வம்சம் ஒன்று இருந்தது. அதுல புல்கேசின்னு ஒரு ஆசாமி இருந்தான். அவனுக்கும் இவங்களுக்கும் எப்பவும் ஒரு தகராறு இருக்கும். இந்த மாதிரி காரணங்களும் இருக்கலாம் இவங்க ஏன் வட இந்தியாவுக்கு போகலைன்னு. ஆனா சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரைக்கும் போய் கண்ணகிக்கு சிலை எடுத்துட்டு வந்தான். சேரன் செங்குட்டுவன் தமிழன் கிடையாது, மலையாளி, சேர நாட்டுக்காரன். அவர் வாழ்ந்த காலத்துல அவர் தமிழராக இருக்கலாம், அது வேற கதை. வேதங்கள்ல கூட பாண்டிய தேசத்தை பற்றி குறிப்பு இருக்கு அப்படிங்கிறதும், சோழர்களை பத்தி எல்லாம் கூட மகாபாரத் ராமாயணத்துல எல்லாம் கூட குறிப்பு இருக்கு. அதனால அதை மறந்துடாம இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது பாண்டியர்கள். அப்புறம் கவாதகம், அபயோகோ அபேதக, அது கவாதம். கவாதம்ங்கிறது ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கலாம். ஒண்ணு வைக்கோல் அல்லது புல்லு ஏத்தி போகிற வண்டி, அதுக்கும் கவாதம்னு பேர் இருக்கு. அந்த வண்டிக்காரனுக்கு கவாதக்காரன்னு பேரு. கதவு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. பொதுவா ஃபோல்டிங் டோர் அந்த மாதிரி அர்த்தமும் உண்டு கவாத்தம் அப்படிங்கிறது. பொதுவா மதுரையில பாண்டிய கவாதம் இங்க 19 போட்டிருக்காங்க. நம்முடைய சினிமா பாட்டு சொல்லுது, கொற்கை அப்படின்னு ஒரு துறைமுகம் இருந்தது. தூத்துக்குடி அந்த பாண்டியருடைய அந்த கொற்கை, அதுல இருந்து தூத்துக்குடி வரையிலும் முத்துக்கள் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த கடற்கரையில உள்ள முத்துக்கள் தான் பாண்டிய நாட்டு முத்துக்கள் அப்படிங்கிறது இந்த கடல் பகுதியில கிடைச்ச முத்துக்கள் தான். முத்து குளிக்க வாரியலான்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கு. தூத்துக்குடியில இருந்து மதுரை, மதுரை உங்களது உள்ளடங்கின இடம், கொற்கை துறைமுகம்னு வச்சுக்கலாம். அது வரையிலான அந்த பகுதிகளில் முத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. முத்து குளிச்சதை பத்தியும் நிறைய இலக்கிய குறிப்புகள் இருக்கு. அந்த பாண்டிய கவாடகம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மதுரையே அவரு கவாட்டம்னு குறிப்பிடுறாரா, இல்ல அவர் காலத்துல அந்த கபாட்டபுரம்
அப்படிங்கிற நகரமே இருந்தது, அதை குறிப்பிடுறாரா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அப்புறம் பாஷிக்யம். பாஷா அப்படிங்கிற ஒரு நதி, அந்த நதியிலிருந்து கிடைக்கிற முத்து. 2-11-22 அப்படிங்கிறது மாதிரி சாணக்கியருடைய நம்பர் கொடுக்குறாங்க. பிரிண்டிங் மிஸ்டேக்கா அல்லது 2-11-2ங்கிறதுக்கு பதிலா 22 போட்டாங்க, அதுதான் வாய்ப்பு அதிகம். டிக்ஷனரி 2-11-22 போட்டிருக்கு. 2-11-2 தான் நாம இந்த பாஷிக்கியங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். பாஷிங்கிற நதியிலிருந்து கிடைக்கிற முத்துக்கு பாஷிக்கியம்னு பேரு. இந்த பாஷி நதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை பத்தி ஒரு ஐடியா எங்க இருந்தது மாதிரி தெரியல, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது கௌலேயம். குல, அதுல இருந்து தத்திதம். பண்டைய, அதுல இருந்து தத்திதம் பாண்டிய. குல, அதுல இருந்து வரக்கூடிய தத்திதம் கௌலேய. 2 விதமா இருக்கலாம். நல்ல குலத்துல இருந்து அப்படிங்கிற அர்த்தமும் வரும். சாக்த மதத்துல அது சக்தியை வழிபடக்கூடிய மதம். சைவம் வைஷ்ணவம் மாதிரி சாக்தம்னு ஒரு மதம் உண்டு. இந்த சக்தியை வழிபடக்கூடிய மதத்துல 2 முக்கிய பிரிவுகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. சமயாச்சாரர்கள், கௌலேயர்கள் அப்படின்னு. இந்த 2 பேரை பற்றியுமே சௌந்தரிய லகரியில குறிப்பு வருதுன்னு நினைக்கிறேன். ஆதிசங்கர் எழுதின நூல். சமயாச்சார தத்பரா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்திலையும் 2 பேரை பற்றியுமே குறிப்பு வருது. சாக்த மதத்துல 2 விதமான அபிப்பிராயங்கள், தத்துவங்கள் உள்ளவங்க. கௌலேயர்கள், சமயாச்சாரர்கள் அப்படின்னு. அது ஒரு தகவலுக்கு சொன்னேன். அநேகமா இங்க நல்ல குலத்து முத்து, உயர்ஜாதி முத்து அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கும். ஆப்தே சம்ஸ்கிருத டிக்ஷனரி சொல்லுது. அதுக்கு பெறுகிற தகவல் என்ன அப்படின்னா, சிங்கள, அதாவது இலங்கை, அங்க மயூர் அப்படி ஒரு, மயூர்னா மயில்னு அர்த்தம், அப்படி ஒரு கிராமம் இருக்கான். அந்த கிராமத்துல ஓடக்கூடிய நதி கௌல நதி அல்லது குல நதி. அங்க இருந்து கிடைக்கிறது அப்படின்ட்டு டிக்ஷனரி சொல்லுது. அப்படின்னா இலங்கையில் இருந்து வரக்கூடிய முத்து கௌலேயம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பாஷி நதியில இருந்து வந்தா பாஷிக்கியம், கௌல நதியில இருந்து வந்தா கௌலேயம். அந்த கௌலேயம் இலங்கையில் இருக்குதுங்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது சௌர்ணேயம். கேரளாவில் ஓடக்கூடிய ஒரு நதி சூர்ணா, அந்த நதியிலிருந்து கிடைக்கிறதுனால சௌர்ணேயம். இந்த காலத்துல அந்த நதி, அதாவது தாமிரபரணிக்கு பேர் வேத காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாமிரபரணியா தான் இருக்கு. நதி சூக்தம் அல்லது அகமர்ஷண சூக்தம் அப்படின்னு ஒரு சூக்தம்
மகாநாராயண உபநிஷத்துல இருக்கு. அதுல இந்திய நதிகள் பேரெல்லாம் வருது. நம்முடைய ஆவணிய வீட்டம் சங்கல்பத்திலையும் நதிகள் பேரெல்லாம் வரும். உதாரணத்துக்கு இன்னைக்கு சீலம், சீனா, ராவி, பியாஸ், ஜட்லத், சட்லத், இந்த நதிகளை பத்தி வேத காலத்திலேயே குறிப்பு இருக்கு. ஆனா அப்ப இருக்கிற பேர் வேற, இன்னைக்கு இருக்கிற பேர் வேற. இன்னைக்கு முஸ்லீம்கள் வச்ச பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி பெயர்கள் எப்ப மாறிச்சது, எப்படி மாறிச்சதுங்கிறது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். சௌர்மேயம் அப்படிங்கிறது கேரளாவில் ஓடக்கூடிய சூர்ணா நதியிலிருந்து கிடைக்கிற முத்துக்களை குறிக்குது. மாகேந்திரம், மகேந்திரகிரி அப்படிங்கிறது மகேந்திர மலை அப்படிங்கிறது நம்ம என்ன இஸ்ரோ ஆபீஸ் இருக்கிற இடம். ராக்கெட் ஏவுதனை, ஏவு பரிசோதனை நடக்கிற இடம் பணக்குடி பக்கத்துல இருக்கு. அது மகேந்திரகிரி மலைன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்துதான் அனுமார் காஞ்சி போனாருந்தெல்லாம் சொல்லுவாங்க. மகேந்திர பர்வதத்துல இருந்துதான் குதிச்சாரு அப்படின்னு. வேறையும் மகேந்திர மலை இருக்குதான்னு பார்க்கணும். எப்படியானாலும் இந்திரம்னா இந்திரனை குறிக்கிறது. இந்திரனுடைய திசை கிழக்கு. அதனால மகேந்திரன்ங்கிறது மாகேந்திரம்ங்கிறது மகேந்திரகிரி மலையில, மகேந்திரகிரியில இருந்து, கிரியில மலையில ஒரே இருக்கணும். மகேந்திரகிரியில இருந்து அல்லது மகேந்திர மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்களா இருக்கும். அநேகமா அது கிழக்கு தொடர்ச்சி மலைய குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. மலையங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை குறிக்கிறது மாதிரி மகேந்திரம்ங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையை குறிக்கிறது வார்த்தையா இருக்கலாம். அந்த மலையிலிருந்து கிடைக்கிற முத்துக்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. கார்தமிகம், கர்தம மகரிஷின்னு எல்லாம் உண்டு. அதுக்கு இது சம்பந்தம் இருக்காங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். கர்தமிக்க அப்படிங்கிறதுக்கு செடியான, மட்டி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. ப்ரீசீடிங் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. ஒருவேளை சேற்று பகுதிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்கு கார்தமிகம் பெயர் வச்சிருக்காங்களா? அது சுந்தர்பன் காடுகள் மேற்கு வங்காளத்துல இருக்கு. அந்த பகுதியிலிருந்து கிடைக்கிறதுனால அதுக்கு கார்தமிகம்னு பேர் வச்சாங்களா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நாம எவ்வளவு இழந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அடுத்தது ஸ்ரௌதசீயம், ஸ்ரோதசாமஸ்மி ஜான்னவி அப்படிங்கிறது பகவத்கீதை. ஒழுகக்கூடியவைகளில், ஓடக்கூடியவைகளில், நதிகளில் நான் கங்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து வந்த தத்திதமா இருந்தார். மகேந்திரில இருந்து மாகேந்திர, சூர்ணால இருந்து சௌர்ணயம், குலத்துல இருந்து கௌலேயம், கர்த்தம்ல இருந்து கார்த்தமிகம் வந்தது மாதிரி ஸ்ரோதஸ்ல இருந்து ஷௌதஸ் அப்படின்னு வந்ததுன்னு எடுத்துக்கிட்டால் நதிகள் இருந்து கிடைக்கிறது. ஆனா ஸ்ரோதசாமஸ்மி ஜானவின்னு கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறதுனால கங்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்களை ஸ்ரோதசியம் சொல்லுதா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஹிரத அப்படின்னா ஏரி. ருத்ரம், ஸ்ரீருத்ரம் சொல்லிக்கிட்டு சதபத பிராமணத்துல, யஜுர்வேதத்துல சிவனுக்கு ஒரு 300 நாமங்கள் சொல்லக்கூடிய மது வருது. அதுல ஹிரதாய அப்படிங்கிற வார்த்தை வருது. மானசரோவர் ஏரியை குறிக்கிற வார்த்தையா இருக்கலாம். பொதுவாக ஹிரதா அப்படின்னா ஏரி. ஏரியில இருந்து கிடைக்கிற முத்துக்கள் அதுக்கு ஹாதியம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கலாம். ஹிமம் அப்படின்னா பனி. அதுல இருந்து வர்ற தத்திதம் ஹைமவதம். ஹிரதங்கிலிருந்து வர்ற தத்திதம் ராத அப்படிங்கிறது மாதிரி ஹிமத்திலிருந்து ஹைம. ஹைம பனி நிறைந்தது, பனியோடு கூடியதுங்கிறத ஹிமவத், ஹிமவான். ஆண் பலம் இருந்தா ஹிமவான், பெண் பலம் தான் ஹிமவதி. நபும்சகலிங்கமா இருந்தா ஹிமவத்து. அப்போ பனி படர்ந்த மலை பொதுவாக நம்ம நாட்டுல இமயமலை. அதனால ஹிமாலயம் அப்படிங்கிறது தமிழ்ல இமாலயம் ஆகி இமயமலை ஆயிடும். பனி படர்ந்த மலைன்னு அர்த்தம் அதுக்கு.
வெள்ளி பனிமலையில் மேதுலகுவோம் அப்படின்னு பாரதியார் பாடினார். அந்த பனிமலையிலிருந்து, அதாவது இமயமலையிலிருந்து கிடைக்கிற முத்துக்களுக்கு ஹைமவதம் அப்படின்னு பெயர் இருக்கலாம். அப்போ தாமிரபரணி அது ஒரு நதிதான். பாண்டிய கவாதகம்ங்கிறது இப்படி இதெல்லாமே நதியா இருக்கிறதுனால பாண்டிய கவாதம்ங்கிறது வைகையிலிருந்து கிடைக்கிற முத்துக்களாகவும் இருக்கலாம். அல்லது பொதுவா பாண்டிய நாட்டு முத்துக்கள் கொற்கையிலிருந்து தூத்துக்குடி வரையிலான பகுதிகளில் கிடைக்கக்கூடியது, அந்த கடல் முத்துக்களாகவும் இருக்கலாம். ரொம்ப மரியாதைக்குரிய முத்துக்கள் அந்த பாண்டிய நாட்டு முத்துக்களை விட விலை கூடின முத்துக்களை கண்ணகி அணிஞ்சிருந்தான். பாண்டிய நாட்டு ராணி காலில் கூட அந்த முத்து கிடையாது. கிடைச்சா அதெல்லாம் எவிடன்ஸா வச்சு கண்ணகி பாண்டிய ராஜாவை பாரு, என் முத்த பாரு, உன் முத்து வேற என் முத்து வேற அப்படின்னு சொல்லி அவருடைய கால் சிலம்ப விட்டு எரிஞ்சாகணும். அயோக்கிய பயில அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கான். கண்ணகி புருஷன் கோவலன் உயிரை எடுத்துட்டாங்க. கண்ணகிய கைப்பெண்ணாக கள்ளச்சாராயம் குடிச்சாதான் கைப்பெண்ணாக இருக்கா, கண்ணகிய கைப்பெண்ணாக மாத்திட்டாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுலயும் இந்த முத்துப்பரல் வச்சுதான் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. பாசிக்கம் பாசி நதி, கௌலேயம் சிங்களத்துல ஓடக்கூடிய நதி, சௌர்ணேயம் கேரளத்துல ஓடக்கூடிய நதி, மாகேந்திரம்ங்கிறது மலை, கர்ணமிகம் சேற்றுப்பகுதியா இருக்கலாம், சௌதசியம் ஆறா இருக்கலாம், ராஜியம் ஏரிகளா இருக்கலாம், ஹைமவதம் இமயமலை, இப்படி 10 விதமாக கிடைக்கக்கூடிய முத்துக்கள் உண்டு அப்படின்னு சாணக்கியர் ஒரு பட்டியலை கொடுக்கிறார். ஒரு மந்திரிக்கு இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கு. மந்திரி இவ்வளவு விவரம் கொடுக்குற ஆளா தெரிஞ்சாலா இருக்கணும்ங்கிறது நமக்கு இப்பதான் தெரியுது. எழுதி கொடுத்தாலும் கூட படிக்க தெரியாதவங்க எல்லாம் முதல் மந்திரிகளா இருக்கக்கூடிய நாட்டுல சாணக்கியர் அவர் மந்திரியாவே இல்லாத காலத்துல எழுதுறதெல்லாம் இவ்வளவு டீட்டெயில் முத்துக்களை பத்தியே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இது அவர் ஒரு சின்ன பட்டியல் மட்டும் போட்டிருப்பாரு, அவர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஒரு தெரிஞ்சாலும் கொஞ்சத்தை போட்டு காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஆங்கிலம். தாமிரபர்ணிகா, that which is produced in the Tamrabarani. Pandya Kavataka, that which is obtained in Pandya Kavata. Pashikya, that which is produced in the Pasha. Kauleya, that which is produced in the Kula or Kula. கூலாங்கிறது மாதிரி எழுதியிருக்காங்க ஆங்கிலத்துல. குலான்னு இருந்தா கூட போதும். கூலவாங்கியன் சீத்தலை சாத்தனார்னு ஒரு வார்த்தை இருக்கு. உண்மையிலே இது கூல அப்படின்னு இருந்தா நம்ம அதை பத்தி கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். கூலம்ங்கிறது ஒரு பொருள், அத வணிகம் பண்ணவன் கூலவாணியன். சீத்தலை சாத்தனார்னு ஒரு புலவர் இருந்தாரு அப்படிங்கிறது வரலாறு. அடுத்தது சௌர்ணேயா, that which is produced in the Churna. Mahendra, that which is obtained near the mountain of Mahendra. Kardamika, that which is produced in the Kardama. Shrotasiya, that which is produced in the Shrotasi. Radiya, that which is produced in a deep pool of water known as Rada. And Haimavata, that which is obtained in the vicinity of the Himalayas, are the several varieties of pearls. ஆங்கிலத்தில் அவ்வளவு விவரம் கொடுக்கல, நம்ம சொன்ன அளவுக்கு விவரம் கொடுக்கல. அப்படியே சும்மா வார்த்தை எடுத்து எழுதிட்டாங்க. தமிழ் என்ன சொல்லுது பாப்போம். தாமிரபரணி நதியில் மலைய பர்வத்தில் பிறந்தவை. மலைய மலை, மேற்தொடர்ச்சி மலையை மலைன்னு சொல்லுவாங்க.
பாண்டியர்களுடைய ஆட்சி இருந்த பகுதியில் அந்த மலையும் உண்டு. அதெல்லாம் அவங்க மலைன்னு தமிழ்ல எடுத்திருக்காங்க. ஆனா பொதுவா பாண்டிய நாட்டு முத்துக்கள்ங்கிறது கொற்கை மாதிரி துறைமுகங்கள்ல தூத்துக்குடி வரைக்குமான பகுதிகளில் கிடைக்கிற முத்துக்கள் தான் எனக்கு தெரிஞ்சு இலக்கியங்கள் எல்லாம் குறிப்பிடக்கூடிய பிரபலமான பாண்டிய நாட்டு முத்துக்கள். சொல்லுங்க. பாட்னாவில் பாஷிகா நதி. அது ஒரு கூடுதல் தகவல். பாஷி நதி வந்து பாட்டலிபுத்திரம் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய பீகார்ல தலைநகரத்துல ஓடுதுன்னு சொல்றாங்க. சிங்கள மயூர கிராமத்து குலா நதி சூர்ணி நதியில் பிறந்தவை. மகேந்திர பர்வதத்திற்கு அருகிலுள்ள சமுத்திரத்தில் பிறந்தவை. பாரசீகத்தில் உள்ள கர்தம நதியில் யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் நதிகள் இன்னைக்கு இருக்க ஈரான், ஈராக் அந்த பகுதியெல்லாம் பாரசீகம் சொல்லுவாங்க. அந்த தகவல் அங்கேயும் முத்து இருந்திருக்குன்னு மாதிரி தெரியுது. இங்க எல்லாம் முத்துக்கள் வந்து இன்னைக்கு எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு தீர்த்துட்டாங்கன்னு தெரியல. என்னும் நதியில் ஸ்ரீகண்டம் ஏரியில் இமயத்தில் பிறந்தது என்று முத்துக்கள் 10 இடங்களில் கிடைக்கும். ஸ்ரீகண்டம் அப்படிங்கிறது எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. அது ஒரு தகவல். பாரசீகம்ங்கிறது கார்தமிகம் எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல. பாரசீகத்துக்கு அடுத்தது என்ன தெரிஞ்சாங்க? பாரசீகத்தில் பிறந்தவை. ஸ்ரோதசி, பொதுவாக ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவிங்கிறது கீதை, அதனால கங்கையில் பிறந்தவைன்னு நான் அர்த்தம் எடுத்துக்கிட்டேன். சரி, இப்படி 10 விதமான முத்துக்கள் இருந்தது அப்படின்னு தெரிய வருது. இன்னைக்கு இங்க எல்லாம் இருக்குதா, ஏன் வெளியே தெரியல, எடுக்கிறாங்களா, ஏன் எடுக்கல, சுற்றுப்புற சூழல் கெட்டு போனதுனால இங்க முத்துக்கள் வரலையா? பொதுவாக முத்துக்கள்ங்கிறது ஒரு சிப்பி வந்து சுவாதி நட்சத்திரத்துல என்னமோ வந்து அது திறந்து இருக்கும் போது அந்த நேரத்துல மழை பெய்து அதுக்குள்ள ஒரு துளி விழுந்ததுன்னா அப்ப அது மூடிட்டு அதுல இருந்து முத்து வரும் அப்படிங்கிறது பழைய காலத்து நம்பிக்கை. இன்னைக்கு சயின்ஸ் அப்படி இல்லைன்னு சொல்லுது. இவங்க ஐக்கிய பயில அதனால லேப்லயே அந்த சிப்பிக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபாரின் பார்ட்டிகளை வச்சு அந்த ஃபாரின் பார்ட்டிகள் வந்த உடனே அதை சுத்தி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும், அதுதான் முத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செயற்கை முத்துக்களை எல்லாம் உருவாக்குற அளவுக்கு சயின்டிஸ்ட் அயோக்கியர்களா இருக்காங்க. அதனால இயற்கை முத்துக்களை தேடுவா இல்லையான்னு தெரியல. அல்லது நம்ம ஆட்கள் வந்து மீன் பிடிக்க போறேன் பேர் வழி சொல்லிக்கிட்டு கடலை முழுக்க சுரண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்து முத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, சிப்பி இருந்தா தானே முத்து வரும், அப்படி இருக்கலாம். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி. பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, ஓம் வளாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி, மேன்மை கொள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தணர்,
வாழ்க அந்தணர் வானவரானினம் வானவரானினம் வீழ தன்புனல் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே வையகமும் துயர்தீர்கவே ஹரி ஓம் தத்சத் ஹரிஹி ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணம் அஸ்து சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து ஹரி ஓம்